சிவப்பிரியன் சொல்லுங்க, என்ன நீதிக்கான குரலா பார்க்கணுமா இல்ல கூட்டணி கணக்குகளுக்கான ஒரு நகர்வா பார்க்கணுமா? அரசியல் நகர்வுகள் நிச்சயமா இதுக்குள்ள இருக்கு, இல்லைன்னா யாரும் சொல்லவே முடியாது. அதற்கான வேலைகள் கிட்டத்தட்ட 2 வாரமாவே அதற்கான குரல்கள் எழுந்து கொண்டிருக்கு. நீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னைக்கு நைட்டு ஜென்ராம் சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு நைட் இருந்த சிச்சுவேஷன் வேறு. மறுநாள் காலையில் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொலிட்டிக்கலாக அதை பேசலை. ஒரு கட்சி தலைவர், அவருக்கான அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். அவரோட கூட்டத்துக்கு வந்தவங்க அதில் இறந்து போயிருக்காங்க, அந்த ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணுங்கிறது நியாயமான ஒரு விஷயம். இங்கே கூட எல்லாருமே விஜய் அவர்களுடைய கட்சியை கிரிட்டிசைஸ் பண்றது எங்கன்னா, விஜய் அவர்கள் வரலன்னா அது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரம் இப்பதான் ஒரு சர்சார்ஜ்ட் அட்மாஸ்பியர்ல மாப் மென்டாலிட்டிலாம் இருக்கு. அவர் அங்க பார்த்தாங்கன்னா எவ்வளவு பேர் அவர்கிட்ட போவாங்கங்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கு. பட் 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க? 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஆக்சுவலா பர்மிஷனே தேவையில்லை தம்பி. அவங்க பாட்டுக்கும் கார்ல எவ்வளவோ பேர், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் போயிருந்தேன், எவ்வளவோ தலைவர்கள் போனாங்க, பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க, எவ்வளவோ சாமானிய மக்கள் இருந்தாங்க, போலாம். இங்க கிரிட்டிசிசம் அதுதான், விஜய் போலங்கிறது ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஏன் 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்க போனாங்க? 15 நாட்கள் ஒரு ஆள் தலைமறைவாக இருக்க முடிகிறது. உச்ச நீதிமன்றத்துக்கு போன பிறகு அவரால் அவருடைய கட்சி தலைவரை பார்க்க முடிகிறதுனா அப்ப இங்க ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குது? அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் இல்ல. இதுல ஒட்டுமொத்தமா வெளிப்படையாக தெரிகின்ற விஷயம் என்னன்னா, தாவேகாவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்ல. அது இன்னும் ஒரு ஃபேன் கிளப் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியா மெச்சூர் ஆகல, கிராஜுவேட் ஆகல, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலங்கிறத எல்லா எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அவங்க ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாலே விஜய் அவர்களை வெளிப்படையாக கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அது உண்மைதானே? 2 பேருமே கூப்பிட்டாங்க. பாஜக தலைவர்கள் திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லா சக்திகளும் தம்பி விஜய் அவர்கள் வரணும்னு தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற தலைவர்கள்லாம் ரொம்ப வெளிப்படையா கூப்பிட்டாங்க. அண்ணாமலை போன்ற தலைவர்கள் அவரை டச் பண்ணல, அது அவரோட விருப்பம், அவர் வரமாட்டாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்னன்னா, இது ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டி. அன்னைக்கே அதற்கான அச்சாரம் போடப்பட்டு விட்டது. அன்னைக்கே போட்டாங்க. அன்னைக்கே நிச்சயமா. அது பாலிடிக்ஸ் தான். அதுல நீங்க இவங்க பண்றது தப்பு, இவங்க பண்றது சரியெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பாஜகவினரும் அதிமுகவினரும் கேள்வி எழுப்புறாங்கல்ல, கரூருக்கு சென்ற முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லலன்னு. அந்த கேள்வியிலும் நீங்க அந்த கேள்வியிலும் ஒரு நியாயம் இருக்கிறது தானே. ஏன்னா இங்க நீங்க இவ்வளவு ப்ரோஆக்டிவா போறீங்க, அங்க ஏன் போகல அப்படின்னு போது. ஸோ அப்போ அன்னைக்கே அதுக்கான கூட்டணி விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்னன்னா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பாக்குறாங்க. அதுல அதனுடைய பேசிக் அது எங்க இருந்து வருதுன்னா, என்னதான் இவங்க கூட்டணிக்கு போயிட்டாலும் கூட திமுக போன்ற ஒரு அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங், ஒரு நியூமெரிக்கலி ஸ்ட்ராங் ப்ரூவன் அலையன்ஸ், அது 3 தேர்தலில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நீங்க அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருந்த போதும் 2 தேர்தலையும் தோல்வி, 2 கட்சியும் தனியாக இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு தான் அபார வெற்றி. ஸோ அப்ப அந்த அலையன்ஸ் ஒரு டைம் டெஸ்டட் அலையன்ஸ். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 30-40 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அலையன்ஸ்ல இது தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ். பிரியவே பிரியாம கிட்டத்தட்ட 8-9 ஆண்டுகள் இது 4வது தேர்தலை இவங்க சந்திக்க போறாங்க. சோ அப்ப இந்த அலையன்ஸை நீங்க பிரேக் பண்ணணும். இந்த அலையன்ஸை கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண விடாம பண்ணணும்னா எங்களால முடியாது. அப்போ தேர்ட் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய விஜய் தேர்ட் ஃபோர்ஸ் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. தேர்ட் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய விஜய் எங்க பக்கம் வந்தா ஆன்டி கவர்மெண்ட் ஓட் ஸ்பிளிட் ஆகாது, ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆகாது. அதற்கு அவர் கூப்பிட்டு பார்த்தாங்க, அவர் வரல. சோ இதை வச்சு நாம இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் இது ஒரு அப்படின்னு சொல்றீங்க. ஒருவேளை விஜய் என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? இந்த நெருக்கடிகள்னு சொல்றீங்க. ஒருவேளை நெருக்கடி இருந்தா அதுக்கு அவர் ஆட்பட்டு விடுவாரா? என்ன புரியலாம்? அது ஒண்ணு விஜய் எடுக்கணும். இதுல நான் இது கருத்தா மட்டும் இல்ல, நடவடிக்கைகள் எல்லாருமே இன்னைக்கு பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் சொல்றாங்க, ஒரு பிரம்மாண்ட கட்சி வருங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேகாவினுடைய கொடியை பார்த்து பிள்ளையார் சூதி போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் ஒரு சமீட்சைகளாக நீங்க எடுத்துக்கணும். இப்ப விஜய் என்ன பண்ணுவாருன்னா, அது விஜய்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும். ஒண்ணு, அவர் எந்த நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தாரோ, அதாவது தனியாக கட்சி ஆரம்பிச்சு அவர் முதலமைச்சராகி திமுகவை எதிர்க்கணுங்கிறது தான் அவர் இதுவரைக்கும் வெளிப்படையா சொன்ன ஒரு விஷயம்.
திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அதுக்கு தான் நான் வரேன். நான் வந்து தனியா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக முதலமைச்சராக நான் ஆகணும், அந்த கொள்கையிலேயே இருக்கணுமா, இல்ல 26ல திமுகவை வந்து தோக்கடிக்கிறது தான் என்னுடைய பிரதானமா? இந்த ரெண்டு ஆப்ஷன்ல விஜய் எது சூஸ் பண்றாரோ அது விஜய்க்கு தான் தெரியும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் விஜய்க்கு இருக்கு. சரி, இப்ப பிரவீன் காந்தி கூட சொல்றாரு, இப்ப விஜய் ஒருவேளை ஒரு நன்றி உணர்வோட நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு அந்த கூட்டணிக்கு போனா ஒரு சிலர் அது அரசியல் தற்கொலை அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சிலர் நிச்சயமா இந்த கூட்டணி வீழ்த்திடுங்கிறாங்க. இதுல என்ன பாசிபிலிட்டிஸ் ப்ராபபிலிட்டி? இல்ல, அது வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய இந்த எலெக்ஷனுக்கு வேணா அது பாசிட்டிவா இருக்கலாம், இருக்காதுங்கிறதுக்கும் என்கிட்ட ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது, நான் அதையும் சொல்றேன். பட் அப்படி விஜய் ஒருவேளை அதிமுக தாவேக்காங்கிற கூட்டணி வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸா இருக்கும் பிஜேபி இல்லாம. ஏன்னா எதுல இருந்து சொல்றேன்னா, அவர் வந்து பிஜேபியை ஐடியாலஜிக்கல் எனிமிங்கிற இடத்துல வச்சாரு, அதிமுகவை பத்தி பெருசா விமர்சனம் பண்ணல. அதிமுக மீதான விமர்சனம் கூட என்னன்னா, நீங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கீங்கன்றது மட்டும்தான் இருந்திருக்கு. இது வரைக்கும் வேற எந்த விதமான திமுக மீது சுமத்தப்பட்ட எந்த குற்றச்சாட்டையும் அவர் அதிமுக மீது சுமத்தல விஜய். அது அங்கிருந்து என்னுடைய பாயிண்ட் வருது. அதிமுக தாவேகா கூட்டணி ஓரளவுக்கு ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் இல்லாம இருக்கும். பட் தாவேகா பாஜக அதிமுக கூட்டணி வந்து ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன் இருக்கும். அது வந்து மாறா என்ன பண்ணும்னா, திமுகவுக்கு வந்து நாங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி ஒரு வந்து பி டீம் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துக்கு போகும்போது முரசொலி மாறன், கலைஞர் கருணாநிதி, வாஜ்பாய் இருக்கிற புகைப்படத்தெல்லாம் காட்டி இவங்கெல்லாம் அந்த காலத்துல கூட்டணி வச்சுட்டு இன்னைக்கு நாங்க வைக்கும் போது மட்டும் சொல்றாங்க பாஜகவை ஒரு தனித்து விடப்பட்ட சக்தியெல்லாம் இங்கே உருவகப்படுத்துறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறாங்கல்ல. அவ்வளவு கான்பிடென்டா சொல்லும் போது மட்டும் ஏன் இன்னமும் ஒரு நேச்சுரல் அலையன்ஸா அது இருக்காதுங்கிற முடிவுக்கு ஏன் வரீங்க? இல்ல நேச்சுரல் அலையன்ஸ்னா கோயிங் பை த பாஸ்ட் டேட்டா தான் தம்பி. நாங்க ஒன்னும் இது அந்த அலையன்ஸ் ஜெயிச்சிருச்சுன்னா நாளைக்கு நம்ம இல்லன்னு யாராவது சொல்ல போறோமா? கோயிங் பை பாஸ்ட் இதுதான். நீங்க என்னென்ன டேட்டா இருக்குதுங்கிறத எடுத்து பார்க்கும் பொழுதுதான் அந்த அலையன்ஸுக்கு வந்து பெருமளவுல வந்து டிராக்ஷன் இருக்கா. ஏன்னா விஜய் அவர்களுக்கு வந்து ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, விஜய் அவர்களுக்கு வந்து திமுகவினுடைய பி டீம் பிஜேபி காரங்களே சொன்னாங்க. நிறைய பேர் வந்து அது வந்து துணை முதலமைச்சர் பேரை சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து சினிமா இருக்குன்னா அவரோட ப்ராஜெக்ட் எல்லாம் பேசினாங்க. பிஜேபி ஆதரவு குரல்கள்லாம் ரொம்ப வெளிப்படையா அதை பேசினாங்க. அப்போ அங்க நீங்க வந்து அவர் அங்க போகும்போது அவர் வந்து நிறைய ஒரு ஃபோர்ஸஸ் எலிமினேட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு விஜய்க்கு கிடைக்கும். விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க யாரு? புதுசா வர்றவங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்து என்னடா இது, இவர் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸா ஒரு நாவல்டி ஃபேஸா நாம எதிர்பார்த்தோம். ஆனா இவரும் எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிஸ் கிட்ட போகும்போது அப்ப வந்து விஷயங்கள் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா நீங்க வரும்போது ஒரு நாவல்டி, விஜயகாந்துக்கு கூட 8% ஓட்டு வந்தது வந்து அவர் வந்து ஒரு மாற்றம், நான் வந்து இந்த ரெண்டு கட்சிகளுக்கு மாற்றாக இருப்பேன்னு சொன்னது. அதன் பிறகு கூட்டணி வைக்காததுனாலதான் 2% எக்ஸ்ட்ரா கொடுத்து 10% கொடுத்தாங்க ரெண்டாவது தேர்தல்ல. அவரோட டிக்ளைன் எங்க இருந்து ஆரம்பிச்சது? கூட்டணி வச்சதுல இருந்து ஆரம்பிச்சது. இப்ப ஒரு முதல் தேர்தலே கூட்டணிக்கு போனார்னா முதல் தேர்தல்ல இருந்தே டிக்ளைன் ஆரம்பிக்கும். ரைட். ஸ்ரீகாந்த் சொன்னாரு ஐடியாலஜிக்கல் பார்ட்னர்ஸ் வந்து மாறலாம், அரசியல் எதிரி தான், எப்பவுமே கான்ஸ்டன்டா இருக்கணும், இது டைனாமிக் மாறலாம்னு அவர் சொன்ன உதாரணங்கள்லாம் சரி. காங்கிரஸ் அவங்கெல்லாம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்கன்னு பாருங்க. அந்த நிலைமை தான் விஜய்க்கு வருங்கிறத நான் முன்ன சொன்னேன். நீங்க தனித்து நிக்கணும்னா நீங்க தனித்து நின்னு போகணும். நீங்க வந்து என்ன சொன்னீங்க, நான் ஒரு ஆட்சி கொடுப்பேன், அடிப்படை அரசியல் மாற்றம்ங்கிறதா விஜயினுடைய முதல் அறிக்கை. February 2, 2024 வெள்ளிக்கிழமை வந்து அவர் அறிக்கை கொடுக்கும் போது முதல்ல அவர் சொன்ன விஷயம் என்னன்னா அடிப்படை அரசியல் மாற்றம். அடிப்படை அரசியல் மாற்றம்னா என்ன? அப்ப இங்க இருக்கிற ரெண்டு கட்சியும் சரியில்லைன்னு தானே அர்த்தம். இங்க இருக்கிற விஷயங்கள் எதுவுமே சரியில்லைன்னு தானே அர்த்தம். அப்ப அடிப்படை அரசியல் மாற்றத்தை எப்படி நீங்க இருக்கிற கட்சிகளோட கூட்டு சேர்ந்து கொண்டு வருவீங்க? அப்ப கூட்டணிங்கிறது வந்து விஜய்க்கு வந்து நான் சொன்ன ரெண்டு ஆப்ஷன் தான் தம்பி. ஒண்ணு, அவர் வந்து அவருடைய அந்த முதல் எதுக்கு வந்தாரோ அந்த கொள்கை பிடிப்பிலேயே இருக்கணும்னா அவர் தனியா தான் போகணும், வேற வழி கிடையாது. இல்ல அந்த கொள்கை பிடிப்புல எனக்கு தேவையில்லை, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எனக்கு திமுகவை தோக்கடிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அவர் போயிடலாம். பட் அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. நிச்சயமா விஜய் அவர்கள் வந்து இது இப்ப செலிப்ரேட் பண்ண ஒரு நட்சத்திரமாக இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை, நிச்சயமா இல்லை.